ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். மின்சாரத்துறையிலேருந்து எவ்வளோ காலி பண்டங்கள் அப்படின்ற அறிவிப்பை தற்போது மின்சாரத்துறை வாரியம் அறிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60,000க்கும் மேற்பட்ட காலி பண்டங்கள் இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதாவது கல்வி தகுதி மினிமம் 10th பாஸ்லேருந்து எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். 60,000 காலி பண்டங்களுக்கான இது கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கள உதவியாளர் பணி, மீட்டர் ரீடர் உட்பட நிறைய பணிகளை பற்றின டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஃப்ரீயாக ஒரு வெப்னார் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா உங்களோட கெரியருக்காக மட்டுமே தான் இந்த ஃப்ரீ வெப்னார். நீங்கள் ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணணும், எனக்கு ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ வெப்னாரில் நீங்கள் கலந்துக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ வெப்னார் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா போதும். மற்றதை அவங்களே பார்த்துப்பாங்க. முழுக்க இது ஃப்ரீ மட்டும்தான், எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஸோ இப்போவே வீடியோ கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணோம். அதாவது நம்ம ஜாப் டாக்கீஸ்க்கு எப்படி நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்களோ அந்த ஆதரவின் அடிப்படையில் ஆருத்ராஸ் கிச்சன் சொல்லிட்டு செகண்டாக இன்னொரு சேனல் குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாப் டாக்கீஸ்க்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே ஆதரவை ஆருத்ராஸ் கிச்சனுக்கு கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். ஸோ சேனலோட லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலையும் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி ஜாப் டாக்கீஸ்க்கு கொடுத்த ஆதரவை கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். தேங்க்யூ. டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் இயர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வேலை வாய்ப்பை பற்றின முழு தகவலும் நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில் எல்லாமே வந்துடும். இதில் ஜாப் கேட்டகரியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷனில் தமிழ்நாடு எலக்ட்ரிக் போர்டு, அதாவது டிஎன்இபிலேருந்து தான் நம்மளை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க.
எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து ரெகுலர் பேசிஸில் எடுக்கிறாங்க. டோட்டலாக 60,000 காலி பணியிடம் இருக்குது. இதில் நியூவாக வந்து ஒரு 10,200 காலி பணியிடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி கொடுத்துருக்கூடிய வேக்கன்சிஸில் ஒரு 5,318 வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவும் பண்ணியிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்புக்கெல்லாம் விண்ணப்பிக்கலாம். என்னென்ன பதவிகளில் என்னென்ன வேக்கன்சி அவங்க வந்து கேன்சல் பண்ணி அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அசஸரில் ஒரு 1,300 காலி பணியிடத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. அசிஸ்டண்ட் இன்ஜினியரில் ஒரு 600, ஃபீல்டு அசிஸ்டண்ட்டில் 2,900, ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் 500, அக்கௌண்ட் ஆஃபீஸரில் ஒரு 18. ஸோ இந்த கேட்டகரியில் இவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து 5,300 வேக்கன்சிஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் இந்த ப்ரொசீடிங் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதற்கான அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் இது தான். அவங்க வந்து கேன்சல் பண்ணியிருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் இது வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கரண்ட்டாக இருக்கக்கூடிய நியூ வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, மின்சார வாரியத்தில் 60,000 காலி பணியிடம். ஸோ இதில் நிரப்புமாறு மின் பொறியாளர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. அதாவது டிஎன்இபியில் வேலை பார்க்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வேக்கண்ட் நிறையா இருக்குது, வேலைப்பளுவும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் கோரிக்கை வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்திருக்கூடிய நியூஸ் தான். தமிழ்நாடு மின் பொறியாளர் அமைப்பு ஆண்டு பேரவை கூட்டம் நடந்தது. துணைத் தலைவர் ஜுரேஷ் தலைமை வகித்தார். தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு மாநில துணைத் தலைவர் ரங்கராஜுடன் தொடக்க உரையாற்றினார். இதில் வந்து பார்த்திங்கன்னா மின் வாரியத்தில் காலியாக உள்ள 60,000 காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும். பொறியாளர்களும் அதிகாரிகளும் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ற ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை கைவிடும் சொல்லிட்டு சில கோரிக்கையில் வச்சுருக்காங்க. இதில் 60,000 காலி பணியிடம் இருக்கதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மின் வாரியத்தில் ஒரு 10,200 பேர் நியமனம் இறுதி கட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தமிழக அரசு அனுமதிச்சிருக்கு. ஸோ அதில் மின் வாரியத்தில் பல்வேறு பதவிகளுக்கு 10,200 பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்காக அரசின் அனுமதி பெறும் பணி இறுதி கட்டத்தில் இருப்பதாக தொழிற்சங்க நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த 10,200 பேரை நிரப்ப சொல்லி ஜனவரியில் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதற்கான ப்ராசஸுமே இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு 5,300 வேக்கண்ட் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. இருந்துமே டோட்டலாக ஒரு 60,000 காலி பணியிடம் இந்த மின்சாரத்துறையில் இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மின் வாரியம் ஒரு 8,400 பணியாளர்களை சீக்கிரமாக நிரப்ப அனுமதி கேட்டு காத்துட்ருக்கு. இதுக்கு எல்லாமே தமிழக அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உடனடியாக ஒரு தீர்வு கிடைச்சாதான் இவ்வளோ வேக்கன்சியும் நம்மளால் வந்து நிரப்ப முடியும். ஸோ இதில் இவ்வளோ காலி பணியிடம் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்லா நியூஸ் பேப்பரும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னென்ன நியூஸ் வந்துச்சு, எவ்வளோ காலி பணியிடம் இருக்குது, அவங்க கொடுத்துருக்கூடிய அந்த அப்ஸ்டாக்கு 2023 கொடுத்துருக்கூடிய அந்த வேக்கன்சிஸ் லிஸ்ட்டு எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 10,200 காலி பணியிடத்திற்கான அஃபிஷியலாக வந்துடக்கூடிய அந்த அப்ஸ்டாக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு ஃபர்தராக இந்த எந்தெந்த வேலை வாய்ப்புகளுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றது நம்ம தனித்தனியாக நான் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பதவிக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா அதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, வயது வரம்பு என்ன, சேலரி என்ன, எங்கே போய் படிக்கணும், சிலபஸ் என்ன, புக்ஸ் என்ன, எல்லா டீட்டெயிலும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்குமே தனித்தனியாக வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி பாருங்கள். இது எல்லா ப்ரெஸ் நோட்டீஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். தற்போது இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, இதை வந்து நிரப்ப போகிறோம் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.